உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். 20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசாபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள். அவன் சொன்ன வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஆமென். இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உபதேசங்களையும் நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. நம்புகிறவன் செழிப்பான். நம்பாதவன் அதை சொல்லல. ஆமென் சொல்லலாமே. இந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தொக்காவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். இந்த வார்த்தை வருவதற்கு அந்த எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் பெரிய உபத்திரம் ஒன்று வந்தது. அவர்களுடைய எதிரியாகிய சீரியா நாட்டுக்காரன் பெரிய படைகளை அக்கறையிலே நிறுத்திவிட்டு இவர்களை நிர்மூலமாக்குவதற்காக, இவர்களை துன்பப்படுத்துவதற்காக, இவர்களை துயரப்படுத்துவதற்காக, இவர்களை இல்பொருளாக்குவதற்காக கங்கணம் கட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது யோசபாத் என்கிற ராஜா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வைத்தான். நம்ம என்ன செய்வோம்? ஒரு பாடு வந்தோடனே, பண கஷ்டம் வந்தோடனே வட்டி குடிக்கவனை தேடி போவோம். ஒரு சரீர வேதனை பாடு வந்ததும் எங்க பார்க்க போவோம்? வைத்தியனை பார்க்க போவோம். ஆனால் யோசபாத் அப்படி அல்ல. 2வது வசனத்தை வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். நிறைய கடலுக்கு அத்தனையான பெரிய கூட்டமாக அந்த சிரியா கடலுக்கு அந்த பக்கத்திலே அவர்கள் சிரியா நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்து தாமார் என்கிற அந்த நீரூற்றண்டையிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இந்த செய்தியை யோசபாத்துக்கு வந்ததோ, யோசபாத்து செய்த ஒரு காரியம், உபவாசம் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்திலே கர்த்தராகிய தேவன் தருகிற காரியம், உபவாசம் இல்லாமல் ஒருத்தனுடைய வாழ்க்கையிலே நன்மையை காண முடியாது. உபவாசம் இல்லாமல் ஒருத்தனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியாது. ஒருவேளை கிடைக்கலாம், காக்கை தன் குஞ்சுகளை போசிக்கிறது போல அவருடைய சாயல் இருக்கிற உன்னையும் என்னையும் வழி நடத்தலாம். நித்தியம் வரைக்கும், நித்திய காலம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் சந்ததிக்கும் நிலைத்திருக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நித்திய காலம் வரைக்கும் அவரோடு கொண்டு வைக்க வேண்டுமானால் உபவாச ஜெபம் நிச்சயம் தேவை.